வந்தவன் நான் அரசியலும் சேவையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அரசியலுக்கு வந்து சம்பாதிக்க வேண்டிய அவசியத்தை இறைவன் எனக்கு கொடுக்கவில்லை. இந்த கை என்னைக்குமே கொடுக்கும் கையாகத்தான் இருக்கும், எடுக்கும் கையாக இருக்காது. இந்த இடத்தில் நான் அதை உறுதியாக சொல்ல நான் தயார். நீங்கள் தயாரா? மக்கள் விழித்துக் கொண்டார்கள். இந்த 3-4 நாளா எதையோ போட்டு சிரமப்படுறாங்க, வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஐயா நம்ப மாட்டாங்க. என்னைக்கு 30 ஆண்டு காலம் என்னை பார்த்த மக்கள் யாரும் உங்களுடைய பேச்சை நம்புவதாக இல்லை. நான் மக்களுக்கு தொண்டாற்றுவதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் போட்டிருக்கிற துண்டை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, வளர்ச்சி பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க எதை பேசிட்டு இருக்கீங்க? இப்படி மக்கள் வித்தியாசத்தை உணர்ந்து விட்டார்கள். கண்டிப்பாக ஒரு மாற்றம் என்பது பொள்ளாச்சியில் நிகழத்தான் போகின்றது. அதே போல பொள்ளாச்சியை மாவட்டமாக்க வேண்டும், தென்னை விவசாயம் செழிக்க வேண்டும், விவசாய விளைபொருட்களுக்கு விலை கிடைக்க வேண்டும், பால் கறவை தொழிலில் இருப்பவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், காய்கறி விவசாயத்தை செழிப்புற செய்ய வேண்டும், குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும். ஐடி பார்க் பொள்ளாச்சியில் எத்தனை லட்சம் மக்கள் வெளியே போறாங்க, அத்தனை பேர்த்தையும் பொள்ளாச்சியிலேயே இருக்க வைக்கணும். தொழில் செய்பவர்கள் ஏன் வெளியே செல்கின்றார்கள்? அதற்கான சூழ்நிலை பொள்ளாச்சியில் உருவாக்கப்படவில்லை. நெசவாளர்களுக்கு உண்டான முதல்வர் அறிவிச்சிருக்கின்றார் 10 கைத்தறி பூங்கா அமைக்கப்படும் என்று. கண்டிப்பாக பொள்ளாச்சியில் ஒரு பூங்காவை அமைத்தே தீர வேண்டும். நெசவாளர்களுடைய வாழ்க்கை, அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எத்தனையோ கூலி தொழிலாளர்கள் அதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய வாழ்க்கையும் மேம்பட வேண்டும். அதே போல பொள்ளாச்சி அருமையான சுற்றுலா ஸ்தலம், அதற்குண்டான எந்த முன்னெடுப்பும் செய்யவில்லை. பொள்ளாச்சியிலிருந்து ஏற்றுமதியாகக்கூடிய முக்கியமான பொருள் தென்னை நார். அந்த தென்னை நாருக்கு இன்னைக்கு வரைக்கும் பொள்ளாச்சியில ஏற்றுமதிக்கான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல. கண்டெய்னர் டெர்மினஸ் நீண்ட நாள் கோரிக்கை, அதையும் செய்ய வேண்டும். ஆனமலையாறு நல்லாறு திட்டம் 30 ஆண்டுகளாக எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இதுவரைக்கும் அதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுத்தாரா என்று தெரியவில்லை. அதையும் செய்ய வேண்டும். அதையும் தாண்டி நம்முடைய இளைஞர்கள், அதே மாதிரி இளம் பெண்கள், இவங்க படிச்சுட்டு வர்றாங்க, அவங்க வாழ்க்கைக்கு தயாராக வேண்டும், வேலைக்கு தயாராக வேண்டும், தொழிலுக்கு தயாராக வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கை கல்வியை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களை தயார் செய்ய வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் மாறினால் தான் பொள்ளாச்சி மாறும். தனி மனித மாற்றமே சமுதாய மாற்றம். அந்த அடிப்படையில் பொள்ளாச்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அனைத்து முன்னெடுப்புகளையும் நாம் செய்வோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, பொள்ளாச்சியில உதயசூரியன் உதிப்பது நிச்சயம். 4ஆம் தேதி உதிக்கக்கூடிய சூரியனை 5ஆம் தேதி உதிக்கக்கூடிய சூரியன் பாருங்கள். நம்பிக்கை கொடுக்கும் அந்த சூரியன், எல்லாத்துக்கும் அன்பை கொடுக்கக்கூடிய சூரியன், நமக்கெல்லாம் வளர்ச்சியை